நம்முடைய நோக்கம் சிந்தனை எல்லாமே கர்த்தருடைய காரியத்துல பாருங்க. எசேக்கியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்தில் என்ன செய்ய தொடங்கினானோ அது எல்லாம் தன் முழு இதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். பாத்தீங்களா? எதனால சித்தி பெற்றான்? ஆலயத்தின் காரியம், வேலை, தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற காரியம். இதெல்லாம் இதன்படி நடக்கிறதுக்கு அவன் தன்னை தயார் பண்ணி என்ன செய்ய தொடங்கினானோ அதெல்லாம் எப்படி செய்தானா? முழு இருதயத்தோட செய்தான். அல்லேலூயா. அதனால சித்தி பெற்றான். அல்லேலூயா. நம்ம உண்மையாய் கர்த்தருடைய காரியத்துல சில பேர்லாம் நீ என்ன கோயிலுக்கு போற, ஆலயத்துக்கு போற, நீங்க வர்றதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் வரமாட்டுக்காங்க, திருப்பி திருப்பி சொல்றோம். ஆனா அவங்க நிலமெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அப்படின்னா கூட மாற மாட்டுக்காங்க. நம்ம நீங்க வர்றதுல பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து வர்றதுலயே உங்களுக்கு கர்த்தர் காமிப்பார். உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கா இல்லையா? கர்த்தர் செய்வாரு. அல்லேலூயா. அவர் என்ன விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதே இல்லைங்காரு. நீ வந்து தேடி வர்றதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைவுபடாது. அல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்க படுகிற பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. நம்ம என்ன சிந்தனை எல்லாம் இதை குறிச்சிருக்கணும். உண்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே, உங்களுடைய சிந்தை எனக்குள்ள தாங்க. உமக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழ எனக்கு கிருபை தாங்க. உங்க பரிசுத்தம் எனக்குள்ள பூரணமாகட்டும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் இப்படி மாறணும். நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா தகுதி வேணும்ல. அந்த தகுதி பெற்றவர்களாக நம்ம உருவாக்கப்படுறதுக்கு நம்ம முதல்ல ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்ம கர்த்தரிடத்துல கேட்க கேட்க அவர் தருவார். அல்லேலூயா.